வெல்கம் டு ஜெயம் அகாடமி. ஸோ நம்ம சேனலில் நம்ம மேக்ஸுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துகிட்டு வரோம் எஸ்சிஆர்டி சம்ஸில் இருந்து. சரிங்களா? ஸோ அதோட டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி 7 PM அதில் வீடியோஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் ஜிகேக்கும் வீடியோஸ் எடுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. சரிங்களா? ஸோ கிளாஸ் எடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. சரிங்களா? ஸோ நம்ம ஜிகே எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த சப்ஜெக்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும். ஸோ இது நான் கொஸ்டின் ஸ்பிட்டப் எழுதியிருக்கேன் இங்கே 10 to 15 அது கொஸ்டின் ஸ்பிட்டப். ஸோ ஜிகேல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணி நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த பாலிட்டியில் 15, சயின்ஸில் 10, யூனிட் 9ல் 5 இது எல்லாமே கொஸ்டின் ஸ்பிட்டப். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் ஜிகே படிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 8ல் அதிகமாக கேட்குறாங்க. அது கூடயே நீங்கள் பாலிட்டி படிங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஐஎன்எம் படிங்க, அது கூடயே பாலிட்டி. நான் ஏன் பாலிட்டி 2 டைம் போட்டிருக்கேன்னா, பாலிட்டி சப்ஜெக்ட் அவ்வளோ டீப்பு, அவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூனிட் 8 படிக்கையில் நீங்கள் கூடவே பாலிட்டி படிங்க. நான் ஏன் சைடில் பாலிட்டி போட்டிருக்கேன்னா, நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு 20 நாள் 30 நாள் அப்படின்னு எடுக்கிறத நீங்கள் ஒரே நாளே 2 டாப்பிக்காக படிங்க. ஒரு சப்ஜெக்டில் ஒரு டாப்பிக்கும், இன்னொரு சப்ஜெக்டில் இன்னொரு டாப்பிக்கும் படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், போரும் அடிக்காது, உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இதுவாகவும் இருக்காது. பட் ஒரே சப்ஜெக்டே ஒரே டாப்பிக்கே நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் மெமரியும் ஆகாது. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிங்க. இந்த சப்ஜெக்டில் ஒரு டாப்பிக்கு, இந்த சப்ஜெக்டில் ஒரு டாபிக், அந்த மாதிரி நீங்கள் படிங்க. சரிங்களா? ஸோ அதேமாரி நீங்கள் நம்ம எப்படி படிக்கணும் ஜிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் வைஸ் படிக்கணுமா அல்லது சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இருக்க காம்படிஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ தமிழில் 90, ஜிகேல அட்லீஸ்ட் 60+, மேக்ஸில் 23 எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு 173 வரும். அட்லீஸ்ட் நீங்கள் 170 ஆர் 175+ போட்டால் தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகும் இப்போ இருக்க காம்படிஷனில். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ கொஸ்டின்ஸ்லாம் ரொம்பவே ஸ்டாண்டர்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜிகே என்னை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, இது என்னோட ஒப்பீனியன், சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் நல்லது. ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் நல்லது. ஸ்கூல் புக் வைஸ்லாம் நீங்கள் இப்போ படிக்கிறத விட்டுட்டு சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் நல்லது. ஸோ சிலபஸ் வைஸே நம்ம ஸ்கூல் புக்லேருந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்கூல் புக்கே போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். இந்த இந்துஸ் வேலி சிவிலைசேஷனை 6th புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்கும், 9th புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்கும், அதேமாரி 11th புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த 3 புக்கையும் கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கணும் ஓனா. அந்த நோட்ஸை நீங்கள் படிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜிகே கரெக்டாக ரிவிஷனும் பண்ண முடியும் கடைசி நேரத்தில். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு மெமரியும் ஆகும். சரிங்களா? இப்போ 6th புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்கும், 9th புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்கும், 11th புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்கும். அப்போ தான் அந்த கண்டென்ட்டை நீங்கள் கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும். அந்த நோட்ஸை நீங்கள் படிக்கணும். இப்படி படித்தாதான் ஜிகே கரெக்டான மெத்தடு. இப்படி படித்தாதான் உங்களுக்கு மெமரியும் ஆகும். அப்போ தான் மண்டையிலே நிற்கும். நீங்கள் பாருன்னு ஒரு ஸ்கூல் புக் எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு மார்க்கர் எடுத்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே மார்க் பண்ணிகிட்டே நான் இம்பார்ட்டன்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே படிச்சுட்டே வரேன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா தான் இப்போ இருக்கிற காம்படிஷன்லாம் அப்போ தான் உங்களுக்கு மெமரியும் ஆகும். அப்போ தான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ டாபிக் வைஸ் படிக்கிறது தான் என்றைக்குமே நல்லது ஜிகேவை. சரிங்களா? ஓகேவா? அதனால் இங்கே சிலபஸ் வைஸ் படிங்க, ஸ்கூல் புக்லேருந்து படிங்க. பட் ஆனால் அதை நோட்ஸ் எடுத்து படிங்க. அப்போ தான் நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ சயின்ஸ்லாம் நிறைய பேர் ஒமிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி ஒமிட் பண்ணக்கூடாது. சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிளட் சர்க்குலேஷன் இருக்குது. பிளட் சர்க்குலேஷன் இதில் ஹார்ட்டை பற்றிலாம் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிசீசஸ் இருக்குது. டிசீசஸ் இதெல்லாம் எக்ஸாமில் காலங்காலமாக இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஜெனட்டிக்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது பயாலஜி. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் சால்ட் இருக்குது. ஸோ ஆசிட் பேஸ் சால்ட் இருக்குது, ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு. ஃபிசிக்ஸ் எடுத்திங்கன்னா ஃபோர்ஸு, அப்புறம் ஒர்க்கு, மோஷன், எனர்ஜி, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு. சரிங்களா? ஸோ இந்தமாரி நீங்கள் செலக்டிவாக உங்களால் மொத்த ஜிகேவும் முடிக்க முடியாட்டி, டைம் எனக்கு கம்மியாக இருக்குது, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு செலக்டிவான ஒரு டாபிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த டாபிக்ஸ் மட்டுமாச்சும் நீங்கள் படிச்சுட்டு அதை ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே போதும். இந்த மாதிரி போய் நிறைய பேர் எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மொத்த ஜிகேவுமே படிக்காமல்
செலக்டிவ் எனக்கு வந்து இந்த டாபிக்ஸ் தான் வருது, செலக்டிவாக டாபிக்ஸ் படிச்சுவாங்க. பட் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியே நீங்கள் ஜிகே வந்து படிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் டேக் நோட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இப்போது கடைசியாக ரிவிஷன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஸ்கூல் புக்கை நீங்கள் படிக்கிறீங்க, டெஸ்ட்டு போடுறீங்க, திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த எல்லா ஸ்கூல் புக்கையும் எடுத்து வச்சு படிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அதே நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஎன்எம் எடுத்துங்க, நோட்ஸ் எடுத்துடுங்க. மொத்தமே அந்த ஐஎன்எம் ஃபுல் சப்ஜெக்டே நோட்ஸ் எடுக்க வந்து அட்லீஸ்ட் 1 நோட்டு அல்லது 2 நோட்டு வரும். 190 பேஜஸ் வந்து 2 நோட்டு வரும். ஸோ இந்த 2 நோட்டையும் நீங்கள் அப்படியே ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சா கூட அதிகபட்சம் வச்சா கூட 5 நாளில் வந்து நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ கடைசி டைம்லாம் நீங்கள் 2-3 நாளே முடிச்சிடலாம் படிச்சிருந்தா. நான் அதிகபட்சமாக போடுறேன் 5 நாள் அப்படின்னு அதிகபட்சமாக சொல்கிறேன். நீங்கள் அந்த 2 நோட்டியை 2 to 3 நாளில் கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஒரு 2 நோட்டை ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து புக் எடுத்து வச்சுட்டு அதில் மார்க்கரில் நீங்கள் மார்க் பண்ணியிருந்தாலும் சரி, அதை படிக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது நோட்ஸ் எடுத்து படிங்க அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஜெயம் அகாடமி சார்பாக நம்ம வந்து ஜிகேக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம வந்து ஐஎன்எம் வந்து எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ நாங்கள் வந்து மொத்தமே இந்த குரூப் 4 எடுத்து முடிப்போம் அப்படின்னு சொல்லலை, நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். பட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐஎன்எம் வந்து எடுக்கிறோம். ஸோ ஐஎன்எம்முக்கான மெட்டீரியலும் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ ஐஎன்எம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணுறோம். அதற்கான கிளாஸஸ் வந்து நாங்கள் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? மொத்த கிளாஸஸையும் எடுக்க ட்ரை பண்ணுறோம். பட் மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? ஐஎன்எம்க்கு அதுக்கு வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே வந்து டெலிகிராமில் மட்டும்தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நம்ம வந்து ஐஎன்எம்க்கான மெட்டீரியல் ப்ளஸ் கிளாஸஸ் வந்து முடிஞ்சால் ட்ரை பண்ணுறோம் எடுக்க. சரிங்களா? நம்ம வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எல்லாமே வந்து ரிட்டன் நோட்ஸ் தான். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்ட்டு, அதேமாதிரி நோட்ஸை வந்து நான் கம்பைன் பண்ணி தான் ரிட்டன் நோட்ஸாக தான் கொடுப்போம். ஸோ அதை நீங்கள் படித்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐஎன்எம்மாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ போக போக நம்ம டைமிங் ஏற்ற மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து நம்மளால் பண்ண முடியுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, நன்றி. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம எல்லாமே கொடுப்போம். மேக்ஸ் கிளாஸஸும் அதில் தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? சரி, ஓகே, நன்றி, வணக்கம். அதேமாதிரி வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, ஓகேவா? சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.